Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அப்பா வந்து எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சொல்லுவோம்ல, அப்பா எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்காரு அப்படி சொல்லுங்க. இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படியும் சொல்லலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத பத்தியும் நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது நம்ம அடிக்கடி ஒரு விஷயம் நடக்கு, அடிக்கடி அவர் வந்து என்னது குறை சொல்லிட்டே இருக்காரு, இல்ல எப்பவும் எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அடிக்கடி நடக்கு, ரெகுலரா நடக்கு, அந்த மாதிரி சொல்லும் போது அத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகே, இப்போ சடனா இந்த நிமிஷம் நடக்கிறத நம்ம சொல்லும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இப்போ நடக்கிறது தான். ஆனா என்ன, இப்போ வந்து பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. அத நம்ம சொல்ற இடத்துலயும் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நடக்கிற விஷயத்த வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் நம்ம சொல்லிக்கலாம். சரியா? அப்போ இப்படி நீங்க எந்த மீனிங் எடுத்தாலும் அதுபடி நீங்க சொல்லுங்க. சரி, அப்பா எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிட்டு இருக்காரு. நான் இல்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்றேன், இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் நான் ரெண்டுலயும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஜெக்ட் அப்பா, அது வந்து டேட். இது வந்து சிங்குலர் நவுன், சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கு. சோ இங்க வந்து வெர்பு கூட நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ப்போம் தானே. இப்ப பாருங்க, வெர்பு எதுக்கு எடுத்தாலும் என்னை குறை சொல்கிறார். அப்ப குறை சொல்றதுதான் வெர்பு. குறை சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல blame. கூட எஸ் சேர்க்கணும், இல்ல வந்து லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. சோ இல்ல வந்து எஸ் சேர்த்தா போதும். மேக்சிமம் வெர்பு கூட எஸ் தான் சேர்க்க வேண்டியது இருக்கும். சரியா? அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்பு, அடுத்து ரிமைனிங் வேர்ட்ஸ். அடுத்து பாருங்க, யாரை குறை சொல்றார், என்னைனா மீ. அடுத்து எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னா ஃபார் ஈச் அண்ட் எவரிதிங். ஃபார் ஈச் அண்ட் எவரிதிங். ஓகே, அப்போ dad blames me for each and everything அப்படின்னா அப்பா வந்து எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறார். இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும்னா அப்பா எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்காரு, அந்த குறை சொல்லிட்டே இருக்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறார், சொல்லிட்டே இருக்காரு. அப்ப பிரசன்ட்ல இப்போ நடக்கிறத நம்ம வந்து கண்டினியூஸ் இதுல சொல்லணும்னா அது வந்து டேட். அடுத்து என்ன சேர்க்கணும், பி வெர்பு, இல்ல சப்ஜெக்ட் சிங்குலர் நவுன் வந்திருக்கு. சோ நம்ம இஸ் சேர்க்கணும், இஸ். அடுத்து வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து பேசினா போதும். பிளேமிங், அடுத்து மீ, அதுக்கப்புறம் ஃபார் ஈச் அண்ட் எவரிதிங். ஓகே, இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லலாம், பிரசன்ட் கண்டினியூஸ்லயும் சொல்லிருக்கோம். அப்போ அப்பா வந்து எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்காருன்னா dad blames me for each and everything. இன்னொன்னு என்ன, dad is blaming me for each and everything. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவன் எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கான். ஓகே, திட்டிட்டே இருக்கான் அப்படின்னா இத வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் சொல்லலாம், இல்ல நீங்க சிம்பிள் பிரசன்ட்ல சொல்லணும் இருந்தாலும் சொல்லிக்கலாம். சரியா? இத வந்து நான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் சப்ஜெக்ட் he, அடுத்து என்ன வரணும் is, அடுத்து என்ன verb, திட்டிட்டே இருக்கான். திட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல scold, கூட ing சேர்த்து பேசுவோம், scolding. அடுத்து யார் திட்டிட்டு இருக்காங்க, என்னைனா me. அடுத்து எதுக்கு எடுத்தாலும் அப்படின்னா for each and everything. ஓகே, அப்ப அவன் எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கான் அப்படின்னா he is scolding me for each and everything. ஓகே, நெக்ஸ்ட் தயவு செய்து என்ன தனியா விட்டுடு. நம்ம சொல்லுவோம்ல, தயவு செய்து என்னை தனியா விட்டுடு, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது பாருங்க, தயவு செய்து, ப்ளீஸ். அடுத்து என்னை
தனியா விட்டுடு. இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. என்னை அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியா? அப்ப என்ன தனியா விட்டுனா ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப் எழுதணும். ஓகே, சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்துல வெர்ப் எழுதுறோம். விட்டு விடு, அதுக்கு லீவ். ஓகே, விட்டு விடுனா லீவ். அடுத்து யார? என்னை. என்னைனா மீ. அடுத்து தனியா அலோன். ஓகே, அப்போ தயவு செய்து என்ன தனியா விட்டுடு அப்படின்னா ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ வேணும்னே அதை செய்த. வேண்டுமென்றே அது வந்து நம்ம சொல்லுவோம்ல, நீ வேணும்னு தான் அதை செய்த அப்படின்னு. அப்போ நீ வேணும் தான் அதை செய்த அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க. அதை செய்தாய், முடிஞ்சு போன விஷயம், பாஸ்ட். அப்ப இத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நீ. நீனா யூ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து வெர்ப். செய்தார். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. ஓகே, இது வந்து ஆக்சிலரி வெர்ப் கிடையாது, இது வந்து மெயின் வெர்ப் இதுல. ஓகே, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அதோட பாஸ்ட் வந்து did. ஓகே, did. அடுத்து என்ன வரணும்? அதை. அதைனா it இல்ல that. ஓகே, அடுத்து வேண்டுமென்றே deliberately. ஓகே, ஓகே, deliberately. அப்போ நீ வேணும்னே அதை செய்த அப்படின்னு சொல்லும்போது you did it deliberately. You did it deliberately. ஓகே, நெக்ஸ்ட் நான் வேணும்னே அதை செய்யல. நான் வேணும்னு அதை செய்யல அந்த மாதிரி சொல்லுவோம்ல, நான் வேணும்னு எல்லாம் செய்யல அப்படின்னு. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? நான் வேண்டுமென்றே அதை செய்யவில்லை அப்படின்னா நெகட்டிவ். செய்யவில்லை பாஸ்ட் முடிஞ்சு போனதுல நம்ம நெகட்டிவா பேசுறோம். அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசும்போது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான். நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நெகட்டிவா பேசுறதுக்கு didn't சேர்ப்போம். ஓகே, didn't. இது வந்து என்னது? இதுல வந்து ஆக்சிலரி வெர்ப் தான். சரியா? இது வந்து மெயின் வெர்ப் ஒண்ணும் கிடையாது. இது வந்து அதுக்கு யூஸ் பண்றது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா பேசுறதுக்கு didn't யூஸ் பண்ணுவோம். அதே இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம கொஸ்டின் கேக்குறதுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின்னா did, நெகட்டிவ் கொஸ்டின் கேக்குறதுக்கு didn't யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். சரியா? அடுத்து என்னன்னா வெர்ப் வரணும். வெர்ப் இதுல எது? நான் வேண்டுமென்றே அதை செய்யவில்லை. செய்யறது தான். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? do. நம்ம இங்க வந்து did போட்டிருக்கோம், இங்க do. ரெண்டுமே பாஸ்ட் தானே அப்படின்னா இங்க வந்து என்னன்னா ஆக்சிலரி வெர்ப் didn't சேர்த்திருக்கோம். இந்த didn't வந்தாலே வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். இங்க வந்து என்னது? வெறும் மெயின் வெர்ப் மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம பாஸ்ட பத்தி பேசுறோம், ஆனா பாசிட்டிவா பேசுறோம். அங்க வந்து என்னது? இந்த ஆக்சிலரி வெர்ப் சேர்க்கல. சோ இத வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல இந்த வெர்பை எழுதியிருப்போம். இங்க didn't வந்திருக்கனால இங்க வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகே, அடுத்து அதை. அதைனா it இல்ல thatன்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து வேண்டுமென்றே. வேணும்னே அப்படின்னு சொல்லுவோம்ல, வேணும்னே. அப்போ அதுக்கு deliberately. ஓகே, அப்போ நான் வேணும்னே அதை செய்யல அப்படின்னா I didn't do it deliberately. I didn't do it deliberately. ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் போயிடுச்சு. நம்ம சொல்லுவோம்ல கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம்? The power went off. ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா the power went off. இது போன கரண்ட் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது the power resumed. ஓகே, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா the power went off. போன கரண்ட் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா the power resumed. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நம்ம சொல்லுவோம்ல, நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல, ரெடியா இல்ல, அந்த மாதிரி சொல்லுவோம்ல அது. அப்ப நான் உங்ககிட்ட பேச
ரெடியா இல்லைன்னா இது வந்து என்னது தன்னுடைய நிலையை சொல்றது. ஓகே, நான் பேச தயாரா இருக்க இல்ல தயாரா இல்ல, இந்த மாதிரி தன்னுடைய நிலையை சொல்றோம். அப்போ நிலையை சொல்லும் போது நம்ம அங்க பி வெர்ப தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, பேச அப்படிங்கிற மெயின் வெர்பு வந்திருக்கு. சோ இத வந்து நம்ம எடுக்க கூடாது. இப்போ வந்து தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல ஓகே பி வெர்ப தான் நம்ம மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். அந்த நேரம் இந்த பேச இந்த வெர்பு வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல போயிடும். ஓகே, அப்ப நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல தயாரா இருக்கிற, இது வந்து என்னது நம்ம தன்னுடைய நிலையை சொல்றது. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து என்னது பி வெர்ப தான் நம்ம மெயின் வெர்பா சேர்ப்போம். சோ பி வெர்பு என்னதுங்க ஆம். ஓகே, பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம் நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல அப்படின்னு. அப்ப பிரசன்ட்க்கு யூஸ் பண்றது am, is, are. இந்த 3 பி வெர்ப்ல ஒன்னு. சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால நம்ம am யூஸ் பண்ணிருப்போம். அப்போ அடுத்து என்ன தயாரா இல்லை அப்படின்னு நெகட்டிவ். அப்போ not ready. ஓகே, அப்போ I am not ready அப்படின்னா நான் தயாரா இல்ல. எதுக்கு? உங்ககிட்ட பேசுறதுக்கு. அப்போ அந்த பேச இது வந்து என்னது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல போயிடும். அப்ப இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னா பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக், அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரூ போட்டா போதும். டு டாக். ஓகே, பேச அப்படின்னா டு டாக். அடுத்து உன்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேசுறோம், யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ட்ரூ போட்டுட்டு உன்கிட்ட உன்னை மென்ஷன் பண்ணும்போது யூ போட்டு முடிச்சிடணும். ஓகே, அப்ப நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல அப்படின்னா I am not ready to talk to you. Okay, I am not ready to talk to you. Okay, next சுற்றி வளைத்து பேசாத. நம்ம சொல்லுவோம்ல சுற்றி வளைச்சு பேசாத, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா, இந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? சுற்றி வளைத்து பேசாத. இங்க வந்து சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. சோ இது வந்து சப்ஜெக்ட் இல்லாம நம்ம நெகட்டிவா பேசாத, எழுதாத, படிக்காத, தூங்காத இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது வந்து பாஸ்டா இல்ல பிரசன்ட் எதுவுமே பார்க்கண்டா டோன்ட் யூஸ் பண்ணி பேசினா போதும். அப்போ டோன்ட். அடுத்து சுற்றி வளைச்சு அந்த பேசாத, அதுக்கு இந்த பேசாத டோன்ட் டாக் அந்த மாதிரி போடுண்டா இதுக்கு வந்து ஒரு இதுக்கு என்னன்னா beat around the bush. ஓகே, அப்ப சுற்றி வளைச்சு பேசாத அப்படின்னா don't beat around the bush. Don't beat around the bush. இந்த மாதிரி சொன்னா போதும். ஓகே, சுற்றி வளைச்சு பேசாத அப்படி. நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்போ எப்படி நடந்தது. நமக்கு போல இது எப்போ எப்படி நடந்தது அப்படின்னு ஒரே கொஸ்டின்ல முடிச்சிடும் தானே. அப்போ இதுதான் சப்ஜெக்ட் இதுல, சரியா? இது ஏதோ ஒரு விஷயம், அத வந்து நம்ம இது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். இது எப்போ எப்படி நடந்தது, எப்போ எப்படி 2 WH கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து இன்னொன்னு என்னன்னா நடந்தது, பாஸ்ட் பத்தி நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி இத சொல்லலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி இது எப்போ எப்படி நடந்ததுன்னு கேட்கும்போது, கொஸ்டின் கேட்கும்போது அது எப்படி எப்போ எப்படி WH கொஸ்டின் வந்திருக்கு, அதனால அதை ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? எப்போ, when. அடுத்து and போட்டுட்டு அடுத்து எப்படி, எப்படின்னா how. ஓகே, எப்போ and எப்படி. அப்போ when and how. ஓகே, அடுத்து என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா அங்க ஆக்சிலரி வெர்ப் did யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவா கொஸ்டின் கேட்கும்போது did, நெகட்டிவ்க்கு didn't. ஓகே, அப்ப இங்க பாசிட்டிவா தானே கொஸ்டின் கேட்கிறோம், சோ did போட்டுப்போம். அடுத்துதான் என்னது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னங்க this. ஓகே, அடுத்து verb நடந்தது, நடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல happen. இங்க verb வந்து present formல தான் இருக்கும், ஏன்னா இங்க did வந்திருக்கு, சரியா? ஆக்சிலரி verb did, didn't வந்தாலே verb present formல தான் இருக்கும், நம்ம past பத்தி பேசினாலும். அப்போ இது எப்போ எப்படி நடந்தது அப்படின்னா when and how did this happen. ஓகே, when and how did this happen. நெக்ஸ்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த மாதிரி நமக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது
அங்க என்ன சேர்த்து பேசுவோம்? have இல்லனா has யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அப்ப பாருங்க, எனக்கு I, subject I, அடுத்து என்னது? இதுதான் verb இருக்கும் have. இங்க has வராது, ஏன்னா subject I வந்திருக்கு. I வந்தாலே have தான். I have some work, கொஞ்சம் வேலை, அதுக்கு some work. இது எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னா I have a lot of work. ஓகே, அப்ப கொஞ்சம் வேலை இருக்குன்னா I have some work. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஹோம்வொர்க். அவன் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்கான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிட்டே இருக்கான், அவன் வாயிலிருந்து உண்மையே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது? இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.